நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் பாகிஸ்தானுக்கு $700 கோடி கடன் வழங்க கடந்த ஆண்டு அனைத்துலக நாணய நிதியத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது. முதல் தவணையாக $110 கோடி பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே விடுவிக்கப்பட்டது. பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு இரண்டாவது தவணையாக நிதியுதவி அளிப்பதாக IMF அறிவித்தது. இதற்கு இந்தியா கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது. பாகிஸ்தானுக்கு நிதியுதவி வழங்கும் முடிவை அனைத்துலக நாணய நிதியம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருந்தார். இந்நிலையில் அடுத்த தவணையை விடுவிக்க பாகிஸ்தானுக்கு கூடுதலாக 11 புதிய நிபந்தனைகளை அனைத்துலக நாணய நிதியம் விதித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்களில் தகவல் வெளியானது. இவற்றையும் சேர்த்து மொத்த நிபந்தனைகள் 50ஆக அதிகரித்துள்ளது. இந்த 11 நிபந்தனைகளில் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான நிபந்தனைகள் எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.